எரேமியா அதிகாரம் 43. எரேமியா சகல ஜனங்களுக்கும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தன்னை கொண்டு அவர்களுக்கு சொல்லி அனுப்பின எல்லா வார்த்தைகளையும் சொன்னான். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய எல்லா வார்த்தைகளையும் அவன் அவர்களுக்கு சொல்லி முடித்த பின்பு, ஓசாயாவின் குமாரனாகிய அசரியாவும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் அகங்காரிகளான எல்லா மனுஷரும் எரேமியாவை நோக்கி, நீ பொய் சொல்லுகிறாய், எகிப்திலே தங்கும்படிக்கு அங்கே போகாதிருங்கள் என்று சொல்ல எங்கள் தேவனாகிய கர்த்தர் உன்னை எங்களிடத்துக்கு அனுப்பவில்லை. கல்தேயர் எங்களை கொன்று போடவும் எங்களை பாபிலோனுக்கு சிறைகளாக கொண்டு போகவும் எங்களை அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கும்படி நேரியாவின் குமாரனாகிய பாருக்கு தானே உன்னை எங்களுக்கு விரோதமாக ஏவினான் என்றார்கள். அப்படியே யூதாவின் தேசத்திலே தரித்திருக்க வேண்டும் என்னும் கர்த்தருடைய சத்தத்துக்கு கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் சகல இராணுவ சேர்வைக்காரரும் சகல ஜனங்களும் செவி கொடாமற் போனார்கள். யூதா தேசத்தில் தங்கி இருப்பதற்கு தாங்கள் துரத்துண்டிருந்த சகல ஜாதிகளிடத்திலுமிருந்து திரும்பி வந்த மீதியான யூதர் எல்லாரையும், புருஷரையும் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் ராஜாவின் குமாரத்திகளையும் காவற் சேனாதிபதியாகிய நேபுசராதான், சாப்பானின் குமாரனாகிய அகிகாமின் மகனான கெதலியாவின் இடத்தில் விட்டு போன சகல ஆத்துமாக்களையும், தீர்க்கதரிசியாகிய எரேமியாவையும் நேரியாவின் குமாரனாகிய பாருக்கையும் கரேயாவின் குமாரனாகிய யோகனானும் சகல இராணுவ சேர்வைக்காரரும் கூட்டிக் கொண்டு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாதபடியினாலே எகிப்து தேசத்துக்கு போக எத்தனித்து அதிலுள்ள தக்பானேஸ் மட்டும் போய் சேர்ந்தார்கள். தக்பானேசிலே கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, அவர், நீ உன் கையிலே பெரிய கற்களை எடுத்துக்கொண்டு யூதா ஜனங்களுக்கு முன்பாக அவைகளை தக்பானேசில் இருக்கிற பார்வோனுடைய அரண்மனையின் ஒலிமுக வாசலில் இருக்கிற சூளையின் களிமண்ணிலே புதைத்து வைத்து அவர்களை நோக்கி, இதோ என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவை நான் அழைத்தனுப்பி நான் புதைப்பித்த இந்த கற்களின் மேல் அவனுடைய சிங்காசனத்தை வைப்பேன். அவன் தன் ராஜ கூடாரத்தை அவைகளின் மேல் விரிப்பான். அவன் வந்து எகிப்து தேசத்தை அழிப்பான். சாவுக்கு ஏதுவானவன் சாவுக்கும், சிறையிருப்புக்கு ஏதுவானவன் சிறையிருப்புக்கும், பட்டயத்துக்கு ஏதுவானவன் பட்டயத்துக்கும் உள்ளாவான். எகிப்தின் தேவர்களுடைய கோவில்களில் அக்கினியை கொளுத்துவேன். அவன் அவைகளை சுட்டெரித்து அவைகளை சிறைப்பிடித்து போய் ஒரு மேய்ப்பன் தன் கம்பளியை போர்த்து கொள்ளுமா போல் எகிப்து தேசத்தை போர்த்து கொண்டு அவ்விடத்திலிருந்து சுகமாய் புறப்பட்டு போவான். அவன் எகிப்து தேசத்தில் இருக்கிற பெத்சிமேசின் சிலைகளை உடைத்து எகிப்தின் தேவர்களுடைய கோவில்களை அக்கினியால் சுட்டு போடுவான் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார்.